ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நாம் பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போகலாம். என்னோட பேபிஸ் அவன் கீல் பண்ணிட்டு போயிருக்கான், நீ அவனை பாட்டுட்டா விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா ஐயா என்ன மாதிரிலாம் பேசுகிற? நம்ம திங்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு அவங்கள விட்டா வைக்க முடியும், ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்வாரா? என்ன பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கோமா கேட்குறாரு. ஜேக்கப்போட திங்ஸ் தானே 3 இது டெத் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்டேன். உனக்காக அவங்கள பிடிச்சி வச்சுருக்கேன் கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி அவர் எழுந்து ஒரு ரூமுக்கு போகிறாரு. அதில் வந்து எனிமீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்குன்ற ரூம். அந்த ரூமுக்குள்ளே போனால் அந்த பிளேஸில் தான் இந்த 2 பாடிகார்ட்ஸுமே இருக்காங்க. ரோப்பை வச்சு கட்டி போட்டிருக்காரு நம்ம ஜங்குக். இவங்கெல்லாம் நம்மளோட பாடிகார்ட்ஸில் ஜங்குக். தியாவோட பாடிகார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு தியாவா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஷாக்கானா, நான் கொடுக்குற சாலரிலாம் அவங்களுக்கு பட்டலையா, அதான் தியா கொடுத்த மணியை வாங்கிக்கிட்டு இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. இது போதாதுக்கு கோப்ராவும் டைகரும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, நம்ம யார் இதெல்லாம் பண்ணானுங்கிறத கண்டுபிடிச்சிருவோன்ட்டு டைகரையும் கோப்ராவையும் கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸில் தான் உன்னோட பேபிஸ் வந்து டைகரையும் கோப்ராவையும் சேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, என் பேபிஸில் 3 பேபிஸை இப்படி கில் பண்ணிட்டியடா, அதை நான் எவ்வளோக்குள்ள சேஃபாக பார்த்து வளர்த்தேன்டா, இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கப் பயங்கரமாக கோவத்தில் 2 பேரையுமே பயங்கரமாக அடின்னு அடிச்சுட்டு, இவனெல்லாம் அடிக்கிறத விட டேய் போடா, செம பாய்ஸனாக இருக்கிற அந்த பூச்சிங்களெல்லாம் தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்போட பர்சனல் பாடிகார்டை பற்றி கூப்பிடவும், அவன் போய் ரொம்ப பாய்ஸனாக இருக்கிற மாதிரி பூச்சிங்க தான் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த பாக்ஸை நம்ம ஜேக்கப்போட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. ஏன் பேபிஸ் மேலே கையை வச்சிட்டிங்களாடா? எங்களை பற்றி தெரிஞ்சிருந்தும் எங்கள் திங்ஸ் மேலே கையை வச்சது தப்பில்ல, தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளத்தையும் எப்படி கொட்டுவார். இந்த மாதிரி கொட்டுனா அது பயங்கரமாக அவங்கள கடிச்சு அந்த இதற்கு அந்த பெயினுக்கும் அவங்க அதே பிளேஸில் டெட்டானா அந்த டீயாவை நீ சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் அங்கேருந்து கோமா போனால், நம்ம ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவோன்னு தான் டீயா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, இவளை இந்த மாதிரிலாம் கவனிக்கக்கூடாது ஹயாங், ஃப்ரீ பண்ணி விடுங்க, அவளை வேறு டோனிங்கில் தான் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னோம், கண்டிப்பாக அந்த தியாவை நான் சும்மா விட மாட்டேன். என் பேபிஸ் அது சைல்ட்லேருந்து நான் இவ்வளோ பெரிய பேபிஸாக நானே பார்த்து வளர்த்தேன், ஏன் பேபிஸை கில் பண்ணிட்டா, சும்மா விட மாட்டேன் அவளை அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் செம்ம காண்டாக்குவார். இந்த மாதிரி காண்டானா இங்கே கட்டாகி இப்போ ஆஃப்டர்னே ஆயிடுச்சு. நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. நம்ம வீமின் 2 பேர் மட்டுமே காலேஜுக்கு போயிருக்காங்க, காலேஜ் ஒர்க் பண்ணதுக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நேராக ஹவுஸ்குள்ள என்ட்ரானா நம்மள்கிட்ட இல்லைங்கிறத அங்கே ஒர்க் பார்க்குற பாடிகார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிடுவார். டேயும் ஜிமினாவும் காலேஜுக்கு போயிருக்காங்க, அவங்க சேஃப்டிக்கு ஒரு 5 பாடிகார்ட்ஸ் போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இந்த பேபிக்கு கொஞ்சம் கூட இந்த ஹஸ்பண்ட் மேலே திங்கிங்கே இல்லை. மாஃபியா ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஹவுஸ்க்கு வருவேன், வெயிட் பண்ணேன்னு தானே சொன்னேன், காலேஜுக்கு போயிருக்கான், நான் காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக டேயோட காலேஜுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போ ஆஃப்டர்நூன் எல்லாருமே கேன்டீனில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டே அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜிமினா நோட் பண்ணேன். ஜிமினா ஒரே ஷையி தான், கீழே குஞ்சப்படியே ஷையாகி ஸ்மைல் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்றாரு. என்ன இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சிரித்து ஒரு மாதிரி சாப்பிட்றான். டே ஜிமின், என்னடா மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிடுவாரா. இந்த மாதிரி சாப்பிட்டோம். ஜிமின் நைட்டு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டா, டே அதெல்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லுவாரா. கேட்பேன்டா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து நம்ம ஜிமினாவை நல்லா டீச் பண்ணி விளாட்றாரு. இந்த மாதிரி விளாண்டோம். நம்ம சுகா சரியான ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேக்கு ஒரே சிரிப்பு தான். ஜிமினா ஷையானபடி பேசுகிறார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கி தான் அவ்வளோ ஸ்மைல் வருது. பயங்கரமாக
சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை அங்கே இருக்கிற ஒரு பையன் நோட் பண்ணிட்டு டேய் சிரிக்கிறத பார்த்துக்கிட்டு அவன் சிரிப்பானா இந்த மாதிரி சிரிச்சா நம்ம டேட்டான் ஏன்டா என்னை பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை நம்ம நோட் பண்ணி கேட்டோம். நீ சிரிக்க சொல்ல பார்க்க செம க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா, டேய் நீ நியூ பாயாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா வந்து அந்த பையனை நீ நியூ பாயா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நான் நியூடா அதானே சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே டேங்க அவனை நீ பார்க்காத சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம அந்த பையன் வந்து பேசின மூமெண்ட்டுக்கு கரெக்டாக கிட்டே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவானா இந்த மாதிரி பேசினோம். ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு பர்சன்ட் பேசினானுங்கிறதுக்காக தானே நம்ம ஜங்குக் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ளே கிரவுண்டில் அரேஞ்ச் ஆகி பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, வார்ன் பண்ணார். இவன் என்னடா இந்த மாதிரி வந்து பேசுகிறான், ஜங்குக்கு ஒருவேளை இந்த மூமெண்ட்டை பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸெல்லாம் வந்து பேசாத, முதல்ல அங்கேருந்து மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினோம். ஏன் உன்கிட்ட பேசுகிறதுல என்ன ஆக போகுது, ஒன்றா காட்டு, நீ செம க்யூட்டாக பேசுகிற, செம க்யூட்டாக சிரிக்கிற, உன்னோட நேம் என்னன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிக்க வருவார்னா இப்படி பிடிக்க வந்தா டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜங்குக்கு ஹோல்ட் பண்ண போயிடி நம்ம டேயை பேக்கப் பண்ணுறாரு, அந்த சேரோடையே ஹக் பண்ணுறாரு. ஏன்டா அவன் நேம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போடுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம டேக்கி ஹார்ட்டே வெளியே வந்து விழுந்துடுச்சு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி மார்க்கையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணால் ஜங்குக்கு இந்த மாதிரி பேக்கப் பண்ணபடி டேயோட ஃபேஸும் ஜங்குக்கோட ஃபேஸும் அப்படி வரசுது. இந்த மூமெண்ட்டில் வந்து நிற்கிற ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, என்ன பேபி ஹவுஸில் வெயிட் பண்ணு நான் வருவேன் தானே சொன்னேன், நீ என்னை விட்டுட்டு இங்கே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம க்யூட்டாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பாம்ல அவனை பார்த்து திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி எங்கே போகிற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. பேபி ஒரு சின்ன ஒர்க் குட்டியாக ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான் ஜங்குக்கோட பிஹேவியர் ஜங்குக்கோட லுக் மாப்பியா லுக்கில் இருக்கிறார்ல, அதை பார்த்த பயத்தில் அவன் அங்கேருந்து எழுந்து போவானா இந்த மாதிரி எழுந்து போனான். பேபி சின்ன ஒர்க் தான் விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸை எடுக்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இருந்தாலும் அவன் எங்கே போவான், ஜங்குக்கு என்ன பண்ணுவான்ங்கிறது தெரியும்ல, அதனால நம்ம விட மாட்டேங்கிறாரு. கிரிப்பை பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு க்ளோஸ் அழுட்டுட்டு ப்ராப்ளம் பண்ணால் காலேஜுக்கு வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா, என்ன பேபி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க, சரி வா நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி தூக்குவாரா. ஜங்குக்கு எல்லோரும் ஒன்றா தாண்டா பார்த்துட்ருக்காங்க, இல்லை என்ன தாண்டா பார்த்துட்ருக்காங்க, கீழே இறக்கி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி பேசுவாரா. ஏன் பேபி இப்படிலாம் செய்யாகிற, நான் தான் உன்னை தூக்கிட்டு போவேன், வா நம்ம ரெண்டு இப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எனக்கு கிளாஸ்லாம் இருக்குடா இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணாது ஜங்கு ப்ளீஸ் என்னை கீழே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. என்ன கிளாஸுனுங்க இரு ப்ரொஃபஸர் யாவான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஸ்டாப் ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் வேண்டாம் ஜங்குக்கு ப்ராப்ளம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட செஸ் அப்படியே பிடிச்சி அவரை நிப்பாட்டா பார்க்குறாரு. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு நிற்கலை, அவர் நடக்க தான் அப்படியே மூவ் ஆனாக்குறாரு. இவன் என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா, அவனை பிடிச்சி அவன் என்னையும் இழுத்துட்டுலாம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. என்ன பேபி எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இரிட்டேட்டிங்காகவே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணோம். நம்ம டேக்கு என்ன பண்ணனே தெரில, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட சீக்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு முதல்ல அங்கேருந்து போ அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி பண்ணதை பற்றி நம்ம ஜிமினா செம்ம ஷாக்கானா, மார்க்குக்குமே அதே ஷாக்கு தான், ஏன் ஜங்குக்குமே செம்ம ஷாக்கில் பேபி நீயா கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவாரா. ஆமாம் நான் வந்து காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுண்டியும் நீ இதே திங்கிங்கில் இரு, முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த சீக்ஸில் கூட்டுட்டு பட்டது இதே சீக்ஸ்லேயும் கூட்டுட்டு நான் அதே திங்கிங்கில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படிலாம் கொடுக்க முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பக்கமாக கேஸ் கொடுத்தா தான் அங்கேருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீக்ஸை வர நீட்டு வரா. இங்கேருந்து ஜங்குக்கு வெளியே அனுப்ப வர வழி தெரியாமல் நம்ம அந்த சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறாரு.
நான் உனக்காக காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணுறேன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்ம ஜங்குக்கு வாடாமா இருக்கு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி பண்ணா ஐயோ டேய் நீ எங்கே இருந்துடா வந்த முதல்ல ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போகிற ஜங்குக்கு பார்த்து நம்மகிட்டே காண்டானா சும்மா சொல்லக்கூடாது டே உனக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. வாயை மூடுறா அவன் டென்ஷன் ஆகுறான் தாண்டா அந்த மாதிரி பண்ணேன். ஓ டென்ஷன் ஆனால் ஃபைட்டு தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், கிஸ் பண்ணுவாங்கங்கிறத இன்றைக்கி தாண்டா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்மகிட்டே டீச் பண்ணிக்கிட்டே வராரு, கலாய்ச்சிக்கிட்டே வராரு. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் இப்போ நம்ம டேயும் ஜிமினா வந்தால் காலேஜ் ஒர்க் அவங்க வந்து டாக்டர்ஸ் தான் படிச்சுட்ருக்காங்க விமின் 2 பேருமே. அந்த காலேஜ் ஒர்க்கில் இப்போ நமக்கு ப்ராக்டிக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது எல்லாத்தையுமே பேசிட்டு இன்றைக்கி மாலுக்கு போகணும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வேணும் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வெளியே வந்தால் டேக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு நீ அப்போ போகவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் பேபி காலேஜ் தான் முடிஞ்சிடுச்சுல இப்போ என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணான். ஆனால் ஜங்குக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் மாலுக்கெலாம் போய் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே வாங்க நான் உங்களை மாலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ திங்ஸை வாங்க நான் உன் கூட ஜாலியாக வெளியே வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம டேக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இந்த ஜங்குக்கு நம்மளை இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் பேக் சைடில் வந்து நம்ம விமின் 2 பேருமே உட்காருதாங்க. டே பக்கத்தில் வந்து கரெக்டாக நம்ம ஜங்குக்கு உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா காரை இப்போ மார்க்கு அப்படியே ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம டே வந்து நார்மலாக தான் உட்காந்துருந்து என்னென்ன திங்ஸ் வேணுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பேசிகிட்டே வராரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு நார்மலாக இல்லை, டே பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால டேக்கு பேக் சைடில் தான் அவரோட ஹேண்ட்ஸ் இருக்கும். அந்த ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே டேயோட ஹிப்பை லைட்டாக டச் பண்ணபடி டேயோட ஷார்ட்டுக்குள்ளே அப்படியே ஹேண்ட்ஸ் விடுவார். இந்த மாதிரி விட்டோம் டே செம்ம ஷாக் ஆகி ஜிமினாட்ட பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே பக்கத்தில் இருக்க ஜங்குக்கு திரும்பி பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம ஜங்குக்கு வந்து டேலாம் பார்க்கல, அவர் நார்மலாக ரோட்டை பார்த்தபடியே இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து விட்றாரு. இந்த மாதிரி எடுத்து விட்டா திரும்பவும் நம்ம ஜங்குக்கு அதே மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ளேஸில் நான் ஹேண்ட்ஸை வச்சுருக்கேன், இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன இப்படிலாம் பேச கற்றுக்கிட்ட, இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் எடுக்கலாங்கிற மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கிட்டையோட ஹிப்பை அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சா நம்மகிட்ட ஏல இப்போ ஹேண்ட்ஸை எடுத்து விட முடியல, ஹேண்ட்ஸ் எடுத்து விட்ட ஸ்ட்ரகிள் பண்ணால் ஜிமினா பக்கத்தில் இருக்காமல் பார்த்துருமா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக ஜிமினா கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வர்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டே வந்து எதுவுமே பண்ண முடியாமல் ஜிமினா கிட்ட பேசிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பாக வரும். இங்கே கட்டாகி இப்போ மாலில் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன தேவைங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கும் மார்க்குண்டோம். டே ஆமாம் ஹயாங்ஸ்க்கு நிறைய ஒர்க்கு கொடுத்தோமே, ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சிருப்பாங்களா. பாஸ் முதல்ல உங்கள் ஹயாங்ஸ் தான் கரெக்டாக கம்பெனிக்கே போக மாட்டாங்க, நீங்கள் தான் கம்பெனினே இருப்பீங்க. ஆனால் இப்போ அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ கம்பெனிக்கே போக மாட்டேங்கிறீங்க, உங்கள் ஹயாங்ஸ் தான் கம்பெனிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் நக்கலாக சொல்லவும் என்னடா கலாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இல்லைப்பா சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வெளியே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாஸ் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டே நோட் பண்ணிவிட்டு எல்லாம் வாங்கியாச்சுல அப்போ ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். எதுக்கு, அவன் ஹவுஸுக்கு போட்டு. இல்லை நான் அப்படிலாம் ஜிமினாவை சிங்கிள் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், ஏன் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜிமினா பக்கத்தில் இருந்தாவது எதுவும் பண்ணாமல் இருப்பானுங்கிற மாதிரி ஜிமினாவை நான் எங்கேயும் விட மாட்டேனுங்கிற மாதிரி சொல்லுவாராம். சரி வா அப்போ நம்ம 4 மெம்பர்ஸுமே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹவுஸ்க்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் ஐயோ நைட்டு மாஃபியா ப்ளேஸில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான், இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து நைட்டு நடக்க போகிற மூமெண்ட்டை நினச்சி திங்க் பண்ணிவிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காரு. அவருக்கு ஃபுல்லாக பாடிலாம் சொட் ஆகுது. இந்த மாதிரி ஏசி ஆன் ஆகிருக்க சொல்லி இவ்வளோ சொட் ஆகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பேபி உனக்கு இது ஃபீவராக என்ன, ஏசி இந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது சொல்லி ஏன் உனக்கு இந்த அளவுக்கு சொட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டு சீக்ஸு நெக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணபடி ஜெஸ்ஸுக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வாராகன்ஸை நம்ம டே பிடிச்சிடுவாரு.
அதான் நெக்குக்கிட்டேயே ரப் பண்ணி எடுத்துட்டல. அது ஏன் உன் ஹேண்ட்ஸு ஷார்ட்டுக்குள்ள போகுது அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு போட்டுட்டு, நான் இல்ல சொட்டா இருக்குடே அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹேண்ட்ஸ் எடு ஜங்குக். பக்கத்துல ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கன்னுலாம் திங்க் பண்ண மாட்டியா நீ? அப்படிங்கிற மாரி திட்டிட்டு, இவன் இப்பவே இந்த மாதிரி என்ன பாடாப்படுத்துறானே, ரூம்குள்ள கொண்டு போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையேங்கிற மாரி சொல்லிட்டு, டென்ஷன்லயே நம்மட்டே உட்காந்துருப்பாரு. இந்த மாரி உட்காந்துருந்தா ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. என்னட்டே டென்ஷன்ல ஜங்குக் பண்ற டார்ச்சர தாங்கிக்க முடியாம வரார்ல, அத பார்க்க சொல்ல அவருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. ஸ்மைல் பண்ணபடியே டேக்குக்கு நோட் பண்ணபடி வந்தோம். இப்போ கரெக்டாக இந்த ஹோட்டலுக்குள்ளேருந்து வராங்க. இந்த மாரி வந்தோம். அந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி தியா இருக்கிறா. தியாவோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடி நீ ஏதோ பிளான் போட்டியே, அந்த பிளான்லாம் சொதப்பிக்கிச்சு. அந்த பாடி கார்ட்ஸை ஜங்குக் கண்டுபிடிச்சி கில் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 கேர்ள்ஸ், நம்ம தியா அதில் ஒரு பர்சன், தியாவோட ஃப்ரெண்ட் 2 பேரும், இவங்க 3 பேருமே இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, கண்டிப்பாக அந்த ஜங்குக்கு நான் சும்மா விட மாட்டேன். ஃபஸ்ட்டு பிளான் சொதப்பிக்கிச்சு, நெக்ஸ்ட்டு பிளான் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினா, நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கிளாப் பண்ணுறாரு. இப்படி கிளாப் பண்ணால் தியா அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால், பேபி இந்த பிளேஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அது மட்டும் இல்லை இவங்க எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. தியா ஒரு டேபிளில் இருக்கிறாரில்ல, அது ஒரு சர்க்கிள் டேபிள் தான், அதில் நிறைய சேர் இருக்குது. அந்த டேபிளை பாயிண்ட் பண்ணிவிட்டு, இங்கே சேர்ஸ் நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது, இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி தியா கிட்ட கூட்டிகிட்டு வராரு. ஜங்குக்கு இது என்ன மாதிரி பிஹேவ், ஹேண்ட்ஸை எடு அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்மகிட்ட எடுக்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே கரெக்டாக தியா கிட்ட கொண்டு வந்து விட்றாரு. எப்படி இருக்க தியா, நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லை, அதான் என் ஒய்ஃபுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். இதான் என்னோட ஒய்ஃப் கிம் டயாங். ஓ சாரி, இன்ட்ரோவே தப்பாக கொடுக்குறேன். ஜான் டயாங், இந்த ஜங்குக்கூட டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே உட்காரதுக்கு சேரை அவரே மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. மூவ் ஆன் பண்ணி விட்டு டே இதில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா, ஏன் ஜங்குக் இதெல்லாம் நீ பண்ணுற, எனக்கு இருக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என் பேபி என்னான்ட்டு கேரை பார்த்துக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒரு ஒர்க்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்துலேயே சேரில் உட்காந்துட்டு, என்ன ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஷாக் ரியாக்ஷனோட இருக்கிற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னா, ஆமாம் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணா. மார்க்குக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி தியா டென்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு மார்க்கு ஸ்மைல் பண்ணா. ஜிமினாவுக்குமே தியா யாருன்னு தெரியல. சும்மா நார்மலாக டே பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஃபுட்டை சாப்பிட ஆரம்பித்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டே விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. தியாவை கடுப்பேத்துறங்கிற பேரில் ஃபுட்டை எடுத்து நம்ம டேக்கு நான் ஃபீட் பண்ணி விடுவேங்கிற மாதிரி ஃபீட் பண்ணி விட்றாரா. நம்ம டே தான் ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சிட்டு, இப்போ நாங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறியா, எழுந்து போகணும்னு நினைக்கிறியா ஜங்கு, ஏன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். ஐயோ பேபி டென்ஷன் ஆகிட்டே என்ன, சரி நான் தியாவை தான் கடுப்பேற்ற வந்தேன், ஒன்றா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சாப்பிடாமலேயே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க டியா கடுப்பில் உட்காந்துருக்கல, அவரை இவர் நக்கலாக பார்த்தபடி உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்துருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக் நீ ஏன் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி டே ஜங்குக்கிட்ட பேசுகிற மூமெண்ட்டையுமே நோட் பண்ணுறா. இப்படி நோட் பண்ண, இல்லை பேபி எனக்கு பசிக்காத மாதிரி தான் தெரியுது, அதான் நான் சாப்பிடல. ஏன்னா நான் ஜிமினா மார்க்கு எல்லாருமே சாப்பிட தானே செய்கிறோம், நீ மட்டும் சாப்பிடாம இருக்கியே, ஏதாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக் கிளாஸ் அப்படியே எடுத்து ஜங்குக்கு பக்கத்தில் வைக்கிறாரு. இதையாவது சாப்பிடுங்கிற மாதிரி வச்சுட்டு நார்மலாக ஜிமினாட்ட பேசினபடி ஃபுட்டை சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஜூஸ் கிளாஸை வச்சுருப்பார்ல, அதை அப்படியே எடுத்து ஸ்கிப் பண்ணி குடித்தபடி, என்னடி சொன்ன, என்ன 1% மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டாங்களா, அந்த மாதிரி லைஃப்பில் யாருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்களா, பார்த்துக்கோ என்னோடய பேபியை, என் மேலே செம்ம காண்டாகவும் இருப்பான், என்னை பிடிக்கலன்னு திட்டையும் செய்வான். சாப்பிட்லான்னு ஒன்று எப்படி மில்க் ஷேக்கை வைக்கிறான் பத்தியா, என்னோடய ஒய்ஃபு மேரேஜ் ஆகிடுச்சு இந்த ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலாகவே நம்ம தியாவை பார்த்து அப்படியே மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணால், உனக்கு என்ன துணிச்சல் ஜங்குக், ஏன் முன்னாடியே கொண்டு வந்து அவனை உட்கார வச்சுட்டு என்ன கடுப்பேற்றிட்டு இருப்ப நீ அப்படிங்கிற மாதிரி தியா சாம கடுப்பில் நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை வச்சுட்டு, சரி இங்கேருந்து போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ போட்டையாங்,
நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஜிமினாவே அப்படியே காருக்கு போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபிள்லேருந்து இப்போ நம்ம ஜொங்குக்கு அந்த சேர்லேருந்து இருந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க டியாவை நோட் பண்ணிட்டு என்னடே என்ன என்னம்மா சொன்ன என் லைஃப்பில் யாருமே வர முடியாதுன்னு பட்டல என் பேபி ஏஞ்சல் மாதிரி இருக்குது பற்றியா அண்ணா மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபியை மேரேஜ் பண்ணிட்டேன் நீ சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஆகியாச்சு அப்புறம் டேட் ஆகிருவேன் ஃபேமிலி மேனாகவும் ஆகிருவேன் ஆனால் தியா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் பிளேஸ்க்குள்ளே என்றாகி ஏன் பாடி கார்ட்ஸ்க்கு என் மணியை கொடுத்து என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருக்குல்ல நீ கேலா போயிட்டா எனக்கு போய் தாண்டி சும்மா முன்ன வந்து நிற்கிறேங்கிற மாதிரி தியாவை அப்படியே பிடிச்சி அந்த சேர்லேருந்து புஷ் பண்ணி இழுக்கிறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அன்னைக்கு போனா போதுன்னு உன்னை விட்டது தப்புங்கிற மாதிரி என்னை எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ண வைக்காத. எல்லா டைமும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். பேபி கூட இங்கே வந்திருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி தான் உங்ககிட்ட இப்போ பேசிட்டு போவேன். ஏன்னா என் டேக்கி அதர் பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. நான் இப்போ உன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வந்த வேகத்துக்கு உனக்கு ஒரு ஸ்லாப்பை விட்டு உன்னோட நெக்கு கிரிப்பை பிடிச்சி தீட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்லாப் எனக்கு விழுந்திருக்கும். என்ன ஏன் பேபி அடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி டேயை இப்படி வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். தீயா கடுப்புலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா, ஆமாம் என் பேபி என்னை மாதிரி தான் சரியான போல்டான பர்சன்ட். நான் தப்பு பண்ணால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் வாய்ஸை ரைஸ் பண்ணி ஒரு பர்சன்ட்டை திட்டுனேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பிடிக்காது. அதான் இந்த மாதிரி குட் ஹஸ்பண்ட் ஆகிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஜங்குக்கு நீ என்னை கடுப்பேற்றிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி தீயா கடுப்புலேயே நோட் பண்ணா, நீ காண்டாகணுன்னு தானே நான் அவளத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீயா கிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸாக ஃபேஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நான் நினச்சிருந்தா என் ஹயாங்கிட்டேயே உன்னை சொல்லி உன்னை கில் பண்ணதுக்கு ஆர்டர் போட்டிருக்க முடியும். கேலா போய்ட்டேன்னு உன்னை விடுறேன். தேவையில்லாமல் என் லைனில் கிராஸ் ஆகி டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி எக்கச்சக்க எனிமீஸ் கூட நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 1% நீ சேஞ்ச் ஆகிறாத. அப்புறம் என்ன, இந்த ஜொங்கு கூட பனிஷ்மெண்ட்டு எப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அது நீ பக்கத்தில் இருந்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அதை மொத்தத்தையும் அனுபவிக்கிறது நீயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு நல்லா புரியும் நினைக்கேன். தேவையில்லாமல் ஏன் பிளேஸ்க்குள்ள என்றாக்கி ஏதாவது தேவையில்லாத ஒர்க்கை பண்ண இந்த ஜொங்குக்கு வர்ற மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேடா மார்க் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து மார்க் கூட வெளியே போகிறது இந்த மாதிரி பண்ணோம். இப்போ காரில் தான் நம்மகிட்டே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சபடி உட்காந்துருப்பார்ல. ஜொங்குக்கு இவ்வளோ லேட்டாக வரதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. காருக்கு வெளியே வந்து நின்று கேட்குறாரு. நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி தான் தியாவோட ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க. இந்த மாதிரி வந்தோம். காருக்கு வெளியே வந்து நின்று நம்ம தியாக்கிட்ட டைலாக்லாம் அடிச்சிருப்பாரு. அதனால டைம் ஒரு 5 செகண்ட் ஆகிருச்சு. அதான் இவ்வளோ நேரமாக நீ பில் பே பண்ணனுங்கிற மாதிரி கோமா திட்டுறாரு. ஒய்ஃபோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்து கேட்கவும், அது ஒன்றும் இல்லை பேபி, என்ன ஒன்றும் இல்லை, அங்கே யாரையாவது திட்டிக்கிட்டு இருந்தியா, பனிஷ்மெண்ட் பண்ணியா, எதுக்காக இந்த பிளேஸ்க்கு எங்களை கூப்பிட்டு வந்த, டின்னர் சாப்பிட தானே கூப்பிட்டு வந்த, இவ்வளோ நேரமாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து கற்றுன்னு கத்தி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க டேவோட மவுத்தை நம்ம ஜங்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 செகண்ட் தானே 5 செகண்டில் இந்த ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வேற மீனிங்கில் பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு, ச்சே இவன் யாரையாவது ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்தில் இவன்கிட்ட வந்து பேசுனா அவன் அந்த டோனிங்லேயே பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு காரில் போய் உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை திட்டுறாருல, ஜங்கு திட்ட போய் தான் அமைதியாக இருக்கார். இதே இந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்தால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க போகிறாரு. அந்த மூமெண்ட்டை தீயா நோட் பண்ணிவிட்டு அன்றைக்கி சும்மா செடியூஸாக அப்படி இப்படி டச் பண்ணதுக்கே நம்ம ஜொங்குக்கு எந்த மாதிரி தியேட்டர் ரியாக்ட் பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிற ஜொங்குக்கும் அன்னைக்கு இருந்த ஜொங்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத தீயா நோட் பண்ணிவிட்டு, ஹோ ஜங்குக், உனக்கு உன் ஒய்ஃப் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்கா? அப்புறம் என்ன ஜங்குக், இனி உனக்கு கிடையாது.
டேயை எப்படி உன்கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நக்கலாக சிரித்தபடியே நம்ம ஜொங்கு கார் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறான். இந்த மாதிரி நோட் பண்ணோம். இங்கே கட்டாக்கி இப்போப்படியே ஹவுஸ்குள்ளே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே என்ட்ரு ஆகுறாங்க. மார்க்கை நோட் பண்ணிவிட்டு நீ உன்னோட ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நேராக அவரோட ரூமுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தா ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே உட்காந்துருந்தா ஜிமினா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ப்ராஜெக்ட்னு சொன்னோம்லடா மறந்து தொலைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடா ஆமாம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அப்பா ப்ராஜெக்ட் காப்பாற்றிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 ரூம்லேயே இருந்தே ப்ராஜெக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ரூம்லேயே உட்காந்துருந்து காலேஜுக்கான ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து அதை சப்மிட் பண்ணணும். அதுக்காக நம்ம வீமின் என்ன செய்வாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு என்றான்னா வீமின் 2 பேர் இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமின் இங்கே என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கேட்பாரா. அது ஒன்றும் இல்லை ஜங்குக்கு எங்களுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க காலேஜ் ஒர்க்லாம் பண்ணதுக்கு. இதை நாங்கள் 1 வீக்குள்ளே சப்மிட் பண்ணணும். அதான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டா நாங்கள் சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுவோம்ல. அதுதான் சுகா கிட்ட கேட்டேன். சுகா ஓகே நீ ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அதான் நான் டேக்கிட்ட அங்கே வந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை செய்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை செஞ்சால் நம்ம டே தான் அப்பா எப்படியும் ஜங்குக்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காத மாதிரியே இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்கு கடுப்பாகவே நோட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வேற ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே வந்துருப்பார். இந்த மாதிரி வீமின் 2 பேருமே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டிலே கோட்டை கலட்டி ஷோப்பாவில் வீசுகிறாரு. இந்த மாதிரி வீசுகிறத பார்த்துட்டு நான் அப்போவே நினச்சிட்டேன் நீ அந்த திங்கில் தான் இன்றைக்கி முழுக்க என் கூட ஃபாலோ பண்ணியிருப்பேன்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு காண்டாகிறத பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன். என்னாச்சு ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? நான் வேணா ஏன் ரூமுக்கு கூட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். இல்லை எங்கே இருந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருக்குது மீட்டிங் ஒர்க் இருக்குது நான் என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு சோஃபா இருக்குது. இவங்க ஃப்ளோரில் உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு சோஃபாவில் உட்காந்துருந்து லேப்டாப்பில் இப்போது கம்பெனி ஒர்க்ஸில் கொஞ்சம் ஒர்க்கை வந்து நம்ம ஜங்குக்கு பண்ணியிருக்க மாட்டார். டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே கொஞ்சம் டே சுற்றுனதுனால கம்பெனி ஒர்க்கை பண்ணியிருக்க மாட்டார். அதை எல்லாத்தையுமே இப்போ எடுத்து நம்ம ஜங்குக்கு பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு 11 தாண்டிருச்சு. இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஐயோ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியே நைட்டு 11 ஆயிடுச்சு. நீ ஸ்லீப் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ரூமை விட்டு வெளியே போனால் இந்த மாதிரி ஜிமினா வெளியே போனதுக்கப்புறம் நம்ம தான் ஐயோ போயிட்டானே இவன் வேறு இன்னும் ஸ்லீப் பண்ணலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினோம். டேக்கு பக்கத்தில் இப்போ நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி டோரெல்லாம் லாக் பண்ணபடி ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன பண்ணுவாங்க பேபி? என்னோடய பேபியை நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்து பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தேன். என்ன பேபி இந்த மாதிரிலாம் பண்ணுற? உனக்காக தானே நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பேசுகிறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பக்கத்தில் அப்படியே பெட்டில் படுக்கிற அந்த மாதிரி படுத்தா ஜங்குக் நீ எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்படிடா ஜங்குக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்ங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் நான் உன்னை ரொம்பலாம் டயர்டாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி அவரை பார்த்து ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படுக்க வச்சேன். டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணேன். ஜங்குக்கு அப்படியே டேக்கிட்ட க்ளோஸை வந்து கிஸ் பண்ண வருவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ண வந்தா மார்க்குக்கிட்ட இருந்து கால் வருது. இவன் எவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி விட்டு அப்படி எழுந்துட்டு ஏன்டா என் பேபிக்கிட்ட ஒரு 10 செகண்ட் கூட க்ளோஸாக இருக்கணும் இல்லைங்களா அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸு கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே வந்து மொபைல் எடுத்து பார்த்தா மார்க்காக இருக்கும். இந்த மாதிரி மார்க் என்னடா ஹவுஸுக்குள்ளேருந்து கால் பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை லேட்டாக அட்டன் பண்ணிவிட்டு என்னன்னுங்கிற மாதிரி கேட்டேன். பாஸ் நம்ம பிளேஸ்க்குள்ளே ஏதோ ஒரு 3 மெம்பர்ஸ் சென்றான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ் சவுண்டு கேட்டுச்சேன்னு நான் வெளியே போனேன் அங்கே ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஓகே
நீ சேஃபாக ஓர் ரூமுக்குள்ளே இரு, நான் கீழே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டே திரும்ப வரா. ஐயோ காண்டா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துல ஜங்குக்கு நோட் பண்ணேன். கிட்ட க்ளோஸாக வந்துட்டு நம்ம ஜங்கு கூட கன் இருக்கும்ல, அதை டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுக்குறாரு. இங்கே பாரு என்னை தவிர வேறு யாராவது இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா யோசிக்காமல் ஷூட் பண்ணிடு, ஷூட் பண்ண தெரியுமில, ஏண்டா இதை ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் கன்னை கொடுக்கவும் பயந்து போய் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோ, ரூமை விட்டு வெளியே வராத, என்ன சவுண்டு கேட்டாலும் ரூமை விட்டு வெளியே வராத. ரூமுக்குள்ளே என்னை தவிர வேறு யாராவது வந்தால், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேறு யாராவது வந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஷூட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கன்னை அப்படியே ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவருக்கு பேக் சைடில் 2-3 நைஃபை சொருகிறாரு. வேற ஒரு கன்னை எடுத்தபடி அப்படியே அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே ஜங்குக்கு சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே எழுந்து நேராக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு.